உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொங்கல் நல்லபடியா பொங்கிடுச்சு. மனசு ஒத்து கோவில் வாசல்ல நல்லபடியா பொங்கல் வச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். அடுத்து அவங்க பொங்கலையும் பாத்துறேன். அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். பொங்கல் நல்லா இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். பொங்கல் சரியா பொங்கலன்னா பாட்டிக்கு என்ன பதில் சொல்றது? அந்த பொங்கலும் நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்களும் 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. பாட்டி, இப்ப இந்த பொங்கலை என்ன பண்ணலாம்? சாப்பிட வேண்டியதானே, அவ்வளவுதானே? டேய், உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உனக்கும் சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துருச்சா? டேய், இத முதல்ல சாமிக்கு படைக்கணும். ஓ சரி, இருங்க பாட்டி, இப்பவே படைச்சிட்டு வந்துடுறோம். அதுக்கும் ஒரு முறை இருக்குப்பா. மதுமிதா, இந்த பொங்கலை எடுத்துக்கோமா. இந்த கோவில்ல 8 திசை இருக்கும். அததான் அஷ்ட திசைன்னு சொல்லுவாங்க. இந்த 8 திசையிலையும் ஒவ்வொரு தேவதை இருந்து நம்மள காக்கிறதா ஐதீகம். அத்தனை தேவதைகளுக்கும் இந்த பொங்கலை படைச்சிட்டு வரணும். சரிங்க பாட்டி. பொதுவா இந்த மாதிரி தேவதைகளுக்கு பொங்கலை படைக்கும் போது நிறைய தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோமா. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். கௌதம், நீயும் கூட போப்பா. சரி பாட்டி. புதுசா கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் இந்த பூஜையை செய்யணும். அதனால அவங்க 2 பேர் மாத்திரம் போகட்டும். அப்படியே பிரகாரத்தை சுத்தி எல்லா திசைகளையும் கும்பிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. எங்க அவருக்கு என்ன ஆச்சு? அது அங்க பிரதட்சணம் நினைக்கிறேன். அத தரையில தானே பண்ணுவாங்க, ஏன் ஸ்டெப்ஸ்ல? அது ஒரு புது விதமான அங்க பிரதட்சணம். போலாமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.